வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: சமர்த்தான அணிலும் சாக்லேட் மரமும். வணக்கம் குட்டீஸ். கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல காய் பழங்களுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச டெய்ரி மில்க், கிட்கேட், மில்கி பார் அப்படின்னு சாக்லேட்டுகள் தொங்கினா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது இல்ல? அப்படி ஒரு அதிசய மரம் நம்ம கதையில இருக்கிற ஒரு காட்டுல வளர்ந்தது. அந்த காட்டுல ஒரு நாள் காலையில விலங்குகள் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தப்போ காட்டின் நடுவே ஒரு புதுமையான மரம் நின்னுது. அதோட இலைகள் எல்லாம் பளபளன்னு வெள்ளி நிறத்துல மின்னியது. கிளைகள்ல விதவிதமான வண்ண பேப்பர்கள்ல சுற்றப்பட்ட சாக்லேட்டுகள் கொத்து கொத்தா தொங்குச்சு. அந்த பகுதி முழுக்கவும் இனிப்பான வாசனை வீசுச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் அங்க ஓடி வந்தாங்க. குட்டி யானை எனக்கு சாக்லேட் வேணும்னு தும்பிக்கையை நீட்டுச்சு. ஆனா அந்த மரம் மேகங்களை தொடுற அளவுக்கு ரொம்ப உயரமா வளர்ந்து நின்னுது. யானையால கூட அதோட கீழ்கிளையே எட்ட முடியல. குரங்குகள் மரத்துல ஏற முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த மரத்தோட தண்டு ரொம்ப வழுவழுன்னு இருந்ததால அவங்களால மேல ஏறவே முடியல. விலங்குகள் எல்லாம் சோகமா மரத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு சாக்லேட் இருந்தும் நம்மால சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்போதான் அந்த பக்கமா அப்பு அப்படின்ற ஒரு சின்ன அணில் வந்தது. அப்பு ரொம்ப புத்திசாலி. மற்ற விலங்குகள் சோகமா இருக்கிறத பார்த்த அப்பு, நண்பர்களே கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இந்த சாக்லேட்டை தாராளமா சாப்பிடலாம்னு சொல்லுச்சு. மற்ற விலங்குகள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. யானையாலேயே முடியல, நீ எப்படி பறிப்பன்னு கேட்டாங்க. அப்பு சிரிச்சுக்கிட்டே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அணில் ஏணி செய்ய போறோம்னு சொல்லுச்சு. அப்பு தன் நண்பர்களான நூற்றுக்கணக்கான அணில்களை கூப்பிட்டது. அப்போ சொன்ன திட்டம் இதுதான். முதல்ல ஒரு பலமான அணில் கீழே நிக்கணும், அது மேல இன்னொரு அணில் ஏறணும், அது மேல இன்னொன்னு. இப்படியே நாம ஒரு சங்கிலி மாதிரி உருவானா மேலே இருக்கிற கிளையை எட்டிடலாம்னு சொல்லுச்சு. சொன்னது போலவே அணில்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒரு அணில் தோள் மேல இன்னொரு அணில்னு மெதுவா ஏற ஆரம்பிச்சாங்க. பார்க்கறதுக்கு ஒரு நீண்ட கயிறு அல்லது ஏணி மாதிரி அது தெரிஞ்சது. கடைசியா நம்ம அப்பு வேகமா அந்த அணில் ஏணி மேல ஏறி உச்சத்துல இருந்த ஒரு பெரிய சாக்லேட் கொத்தை பிடிச்சுக்கிட்டு, பிடிங்க நண்பர்களேன்னு சொல்லி சாக்லேட்டுகளை கீழே போட ஆரம்பிச்சது. கீழே இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் குஷியாகி சாக்லேட்டுகளை பிடிச்சாங்க. அப்பு கீழே இறங்கி வந்ததும் எல்லா விலங்குகளும் அப்புவை பாராட்டுனாங்க. அப்பு சொல்லுச்சு, இது என்னால மட்டும் முடியல, நாம எல்லாரும் ஒரு டீமா வேலை செஞ்சதுனாலதான் இது முடிஞ்சது. எல்லா விலங்குகளும் சாக்லேட்டுகளை பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த காட்டுல எப்ப ஒரு கஷ்டம் வந்தாலும் யாரும் தனியாளா நிக்க வேணாம், நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம்னு முடிவெடுத்தாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் டீம் ஒர்க் இருந்தா அதை சுலபமா சாதிக்கலாம். நீங்களும் உங்க நண்பர்களோட சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும், சரியா?